நான் ஆரம்பத்தில் பேக்கிங் கற்றுக்கும்போது கேக் பேஸ் எல்லாம் பக்காவாக வந்துடும். இந்த ஐசிங் பண்ணுறதுல தான் எனக்கு ப்ராப்ளமே. ஏன்னா விப்பிங் க்ரீம் பண்ணும்போது நிறைய குளறுபடி ஆகும். இப்போல்லாம் ஈஸியாக பண்ணிடுறேன். ஒரு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு. கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே விப்பிங் க்ரீமை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் நமக்கு சில்லுன்னு இருந்தால் போதும், ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடாது. க்ரீம் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பவுல் எடுக்காதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சில்னஸ் அப்படியே ரிட்டைன் ஆகும். ஹேண்ட் மிக்சராக இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் மிக்சராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். நான் டெய்ரி விப்பிங் க்ரீமுக்கு சுகர் பவுடர் தேவையில்லை. இருந்தாலும் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி க்ரீம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷைனியாக இருக்கும். க்ரீமில் ஏர் பபிள்ஸ் வந்தாலும் சரி, இல்லை க்ரீம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சுகர் சிரப் நம்ம கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் பழைய கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்.